வணக்கம் மக்களே, இன்னைக்கு தமிழ்நாடு நடைபெற்ற பிசி எக்ஸாமுக்கான மேக்ஸ் அண்ட் ரீசனிங் எக்ஸ்பிளேஷன் வீடியோ வந்து பார்க்க போறோம். டிஎன்யூஆர்பில இருந்து 3644 போஸ்ட் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த எக்ஸாம் வந்து நடந்திருக்கு. கோர்ட்ல கேஸ் போட்டு தோ வந்துச்சு அதோ வந்து சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் லேட்டா விட்டு இன்னைக்கு எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு. வாங்க மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு, அதை எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஃபேக்டரைசேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபேக்டரைசேஷன் பண்ணணும், ரொம்ப ஈஸி தான். என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா 9k² - 25 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம 3k the whole square minus 5² சொல்லி எழுதலாமா? ஸோ பார்க்கறது எப்படி இருக்கு? a² minus b². அப்ப a plus b into a minus b. அப்ப 3k plus 5 into 3k minus 5 அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ பிளஸ் மைனஸ் இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இங்க 5 இருக்கு, இது வரக்கூடாது. இது ரெண்டுல பிளஸ் பிளஸ் இருக்கு, இது ரெண்டுல மைனஸ் மைனஸ் இருக்கு. ஓகேவா? சோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட். ஓகே, செகண்ட் क्वेश्चन கோடிங்க என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா கோடிங் அண்ட் டீகோடிங்ல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? கோடிங் அண்ட் டீகோடிங்ல இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா எஃப்ன்றது கொடுத்திருக்காங்க, இங்க ஐன்றது இருக்கு, இங்க ஏ கொடுத்திருக்காங்க, இங்க என்ன இருக்கு? டி இருக்கு. ஃபுல்லா கண்டுபிடிக்கணும் அவசியமே இல்ல, ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் சி கண்டுபிடிச்சிடலாம். இங்க எஃப் இருக்கு, இங்க ஐ இருக்கு. எஃப் எப்படி ஐயா மாறும்? GH அப்படின்னு ரெண்டு லெட்டருக்கு அப்புறம் ஐன்றது வந்திருக்கு. அப்ப +2 வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க ஏ இருக்கு, BC அதுக்கப்புறம் தானே டி வந்திருக்கும். அப்ப அதே பேட்டர்ன் தான் ஃபுல்லா ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க? SW A ன்னு கொடுத்துருக்காங்க, SW ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அதே மாதிரி பாருங்க STUVWXYZ. ஓகேவா? எக்ஸுக்கு அப்புறம் ரெண்டு லெட்டர் விட்டா என்ன வரும்? B வந்திருக்கா? அடுத்து W அப்புறம் ரெண்டு லெட்டர் விட்டீங்கன்னா Z. ஓகேவா? VZ எங்க ஆரம்பிக்குது பாருங்க, இங்க VZ கிடையாது, இங்க VZ இல்ல. அப்ப இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான். சோ அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு A வந்து இருக்கு, ஏக்கு அப்புறம் BC ரெண்டு லெட்டர் விட்டீங்கன்னா D வந்து வரும். ஓகேவா? அப்போ D இருக்க ஒரே ஆப்ஷன் ஆப்ஷன் B இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ரொம்ப ஈஸி. கோடிங் டிகோடிங்ல ரெண்டு லெட்டர் விட்டீங்கன்னா அந்த ஆன்சர் வந்து வரும். ஓகேவா? சோ இப்ப தேர்ட் சம்ல தேர்ட் क्वेश्चन கவனிங்க. என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, நகரம் A இலிருந்து நகரம் B க்கு செல்ல 4 வழித்தடங்கள் உள்ளன. ஓகேவா? நகரம் B இலிருந்து நகரம் C க்கு செல்ல 6 வழித்தடங்கள் உள்ளன எனில் A இலிருந்து C க்கு செல்ல எத்தனை வழித்தடங்கள் உள்ளனன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? A இருந்து B க்கு போது நமக்கு எத்தனை வழி இருக்கான்? 4 வழி இருக்கான். அதே மாதிரி B இருந்து C க்கு போது எத்தனை வழி இருக்கான்? 6 இருக்கான். ஓகேவா? சோ ரெண்டுத்தையும் சேர்த்தா என்ன வர போகுது? 4 + 6 = 10. ஆப்ஷன் C இஸ் தி ரைட் ஆன்சர் சொல்லிட்டு யாரெல்லாம் நினைச்சு போட்டீங்களோ எல்லாருமே தப்பு. ஓகேவா? ஏன் அப்படின்னா இதுதான் நம்ம பிளஸ் பண்ண கூடாது. வழித்தடம் வந்ததால என்ன பண்ண அப்படின்னா 6 4s are 24 தான் வரும். ஏன் அது 24 வருது? ஏன் இங்க நம்ம வந்து மல்டிப்ளை பண்றோம் பிளஸ் பண்ணாம அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஏன் அப்படின்னா ஏன்ற ஊர்ல இருந்து பீன்ற ஊருக்கு 4 வழியில போலான்றாங்க. அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்ப நான் சென்னையில இருக்கேன், சென்னையில இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா மதுரைக்கு போறேன்னு வச்சுக்கோமே. சோ நான் எப்படி போலாம்? சைக்கிள்ல போலாம், நான் என்ன பண்ணலாம்? பைக்ல போலாம், நான் என்ன பண்ணலாம்? கார்ல போலாம், இல்ல ட்ரெயின்ல போலாம். அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா மதுரையில இருந்து என்ன பண்றேன்னா கன்னியாகுமரிக்கு போறேன். ஓகே, அங்க எப்படி போலாம்? ஃபிளைட்ல போலாம். ஓகேவா? நடந்து கூட போலாம், வாக் பண்ணி போவேன், கார்ல போவேன், ஜீப்ல போவேன், எப்படி ஒன்னா போவேன். சோ அப்ப பாருங்க எப்படி இங்க 24 வழின்னா நான் சைக்கிள்ல இருந்து ஃபிளைட்ல போவேன். ஓகே, இப்ப நான் இங்க இருந்து இங்க போனோம், கரெக்டா சென்னையில இருந்து கோவைக்கு போனோம். நான் சைக்கிள்ல இருந்து இங்க, அதாவது சைக்கிள்ல இருந்து மதுரைக்கு சைக்கிள்ல போயிடுறேன். புரியுதா? சென்னையில இருந்து மதுரைக்கு சைக்கிள்ல போயிடுறேன், மதுரையில இருந்து கோவைக்கு ஃபிளைட்ல போறேன். அப்ப இது ஒரு வழி. சோ அப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நான் இங்க சென்னையில இருந்து மதுரைக்கு சைக்கிள்ல போயிட்டு அங்கிருந்து என்ன பண்ணலாம்? நடந்து போலாம். இது 2வது வழி. அடுத்து சைக்கிள்ல இருந்து கார்ல போனா இது 3வது வழி. அப்போ சைக்கிள்ல இருந்து மட்டுமே இங்க எத்தனை வாட்டி வந்தது? எனக்கு 6 வாட்டி வரும். அப்ப இங்க மிச்சம் இருக்கிறது பாத்தீங்கன்னா 6 4s are நமக்கு 24 வழி வந்துடும். அதனாலதான் நமக்கு ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் நான் சொல்றேன். ஓகேவா? இப்ப தப்பு பண்ணிடலாம், ஆனா எக்ஸாம்லாம் விடவே கூடாது. எக்ஸாம்லாம் கரெக்டா தட்டி தூக்கிடணும். புரியுதா? சோ இப்ப என்ன சொல்றேன்? 4th क्वेश्चन கவனிங்க. என்ன சொல்றேன் பாருங்க, கூற்று அப்புறம் விவாதங்கள் கொடுத்திருப்பாங்க. கூற்றுல என்ன சொல்றாங்கன்னா இளைஞர்களிடையே அமைதியின்மைக்கு கல்வி நிறுவனங்கள் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேவா? இளைஞர்களிடையே அமைதியின்மைக்கு கல்வி நிறுவனம் தான் காரணமா அப்படின்னு கேட்டு விவாதங்கள் என்ன கொடுக்குறோம்னா ஆம், கல்வி நிறுவனங்கள் தான் ஒழுக்கம் இல்லை அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா வரவே வராது. ஏன் அப்படின்னா அது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இல்ல ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். கல்வி நிறுவனங்கள்ல என்ன பண்ணுவாங்க? ஒழுக்கத்தை தான் கத்துக் கொடுப்பாங்க. அப்ப ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்காம மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். எப்பவுமே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சரா வராது. ஓகேவா? சோ அப்ப இல்லை, கல்வி நிறுவனங்களில் ஒழுக்கம் பிரச்சனை இல்லைன்றதுதான் சரியான ஆன்சர். அப்ப என்ன வரும் அப்படின்னா வாதம் 2 மட்டும் வலுவானது. ஆப்ஷன் சி மட்டும் சரியான ஆன்சர். ஓகேவா? எப்பவுமே ஒரு கொஸ்டின்ல ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே ஆன்சராவே வராது. ஓகே, அதுவும் பாத்தீங்கன்னா கல்வி நிறுவனம் பத்தி கொடுத்துருக்காங்க. நம்ம கல்வி நிறுவனம் போறது எதுக்காக தான்? ஒழுக்கத்தை கத்துக்காக தான். கரெக்டா?
ஸோ அப்ப இந்த ஆப்ஷன் வரவே வராது. இது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், ஃபுல்லி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இது வரவே வராது. அப்ப இல்லை, கல்வி நிறுவனங்களில் ஒழுக்கம் பிரச்சனையே இல்லை அப்படின்றதா சரியான ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி வாதம் 2 மட்டும் வலுவானதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இப்ப ஓகே 5th கொஸ்டின் நீங்க என்ன சொல்றாங்க பாருங்க. ஆங்கில எழுத்துக்களின் வரிசையில் கே மற்றும் பி இன் இடையில் எழுத்துக்களின் சரியாக நடுவில் அமைந்துள்ள எழுத்து என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப கேக்கும் விக்கும் நடுவில் என்ன இருக்கும்? கேக்கு அப்புறம் எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ. ஏன்னா வி வந்து வரக்கூடாது. ஓகேவா? அது இடைப்பட்டதுல சரியா நடுவில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 1 2 3 4 5. ஓகேவா? சோ இப்ப அந்த 5ல எதுப்பா நடுவில் இருக்குன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த பக்கம் 2 விட்டுருவீங்க, இந்த பக்கம் 2 விட்டுருவீங்க, சென்டர்ல 3 இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. அதே மாதிரிதான் இங்க பாருங்க, இந்த பக்கம் 1 காலி, 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 இந்த பக்கம் 1 காலி. அப்ப இந்த பக்கம் 1 காலி, இந்த பக்கம் 1 காலி. என்ன சார் நடுவில் எதுவுமே இல்ல? கரெக்டா? நடுவில் என்ன இருக்கா? அப்ப இந்த 5 லெட்டருக்கு இந்த 5 லெட்டர் கேன்சல் ஆச்சுன்னா சென்டர்ல எதுவுமே இருக்காது. கரெக்டா? சோ அப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் எந்த எழுத்தும் இல்லை. ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். எப்பவுமே இந்த மாதிரி ஒற்றைப்படை எண் ஆட் நம்பர்ஸா இருந்துச்சுன்னா இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 விட்டீங்கன்னா நடுவில் என்ன இருக்கும் அதான் ஆன்சரா இருக்கும். இப்ப நீங்க இதை கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா மொத்தம் 10 லெட்டர் இருக்கும். சோ இதுல எப்படி நம்ம சென்டர் நம்பர் சொல்ல முடியும்? உதாரணத்துக்கு 1 2 3 4 இந்த 4 லெட்டர் சென்டர்ல கூடிய எழுத்து என்ன சொல்லிட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? என்ன நம்பர் சென்டர்ல இருக்குதா சொல்ல முடியுமா? முடியாது. சோ அதே மாதிரி தான் இதுக்கும் சொல்ல முடியாது. ஓகேவா? சோ இப்ப என்ன சொல்ல 6th கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. ஒரு மாநிலத்தில் பல்வேறு விளையாட்டுகளில் செலவு செய்வதை காண்பிக்கிறது. இந்த சார்ட், ஒரு சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த விளையாட்டு துறையோட செலவினத்தை வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்துரு கேள்வி என்ன கேட்கறாங்க அப்படின்னா, கோல்ஃப் விளையாட்டை விட எத்தனை சதவீதம் கூடுதலாக ஹாக்கிக்கு செலவிடப்பட்டுள்ளது? எல்லாமே சதவீதம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ கோல்ஃப் பாருங்க, கோல்ஃப் போனா நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? 36% வந்து கொடுத்துருக்காங்க, 36 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஹாக்கி பாத்தீங்கன்னா நமக்கு 63%, அதாவது டிகிரி வந்து கொடுத்துருக்காங்க. சோ அப்ப எது கூட கம்பேர் பண்றாங்க? கோல்ஃப் கூட தான் கம்பேர் பண்றாங்க. அப்பவுமே என்ன பண்ணணும்? எப்பவுமே எது கூட கம்பேர் பண்றோம் அது கீழே போட்டுருணும். ஓகேவா? மேல வந்து என்ன சொல்றாங்க? கூடுதலா எவ்வளவு வந்து ஹாக்கிக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. 63ல 36 போச்சுன்னா 6ல 3 போச்சுன்னா 3, 3ல 6 போவாது. அப்ப என்ன பண்ணணும்? -3. அப்ப 30ல 3 போச்சுன்னா 27. ஓகேவா? அப்ப 27 மேல போட்டு போறோம். இன்டு எல்லாமே சதவீதத்தில் கேட்டனால இன்டு 100 வந்து போட போறோம். சரியா? அப்ப சிம்பிளை பண்ணி விட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. 9ஆம் வாய்ப்பால் அடிச்சு விட்டோம் அப்படின்னா நமக்கு இங்க 3 வந்துடும், இங்க 4 வந்துடும். 1 4 are 4, இங்க 25. அப்ப ஈக்குவல் டு 75% இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? எப்பவுமே எது கூட கம்பேர் பண்றோமோ அது இங்க கீழே போட்டுருணும். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம 10th மார்க் கேட்கறான்னு என்ன பண்ணுவோம்? 500க்கு தான் போடும். ஸோ அந்த மாதிரி கோல்ஃப் எல்லாம் கூட கம்பேர் பண்றாங்க, ஹாக்கி கூட கம்பேர் பண்ணுவோம். ஆனா எப்ப என்ன பண்ணணும்? கோல்ஃப் எல்லாம் கீழே போடணும். மாத்தி போட்டீங்கன்னா ஆன்சர் வராது. ஓகேவா? ஸோ இப்ப 7th கொஸ்டின் பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியானது. 72 அடுக்கு குறியீடு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப 72 நம்ம எப்படி எழுதலாம்? 12 6 are 76 சொல்லிட்டு எழுதலாமா? இந்த 12 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 4 3s are 12. அந்த 6 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 2 3s are 6 அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாமா? சோ 4 நம்ம எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர்னு சொல்லிட்டு எழுதலாம். இங்க ஒரு 3 இருக்கு, இங்க ஒரு 3 இருக்கு. அப்ப 3 ஸ்கொயர்னு சொல்லிட்டு எழுதலாம். இங்க ஒரு 2 இருக்கு. சோ அப்ப 2 மட்டும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணினா இங்க 1 பேஸ் காமன்னா பவர் ஆட் பண்ணலாம். கரெக்டா? சோ அப்ப 2 cube into 3 square அப்படின்றது அந்த क्वेश्चनக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். இங்க 2 வரக்கூடாது. ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். 2 cube 3 square இஸ் தி ரைட் ஆன்சர். ரொம்ப பேசிக்கான क्वेश्चन. ஓகேவா? சோ இப்ப என்ன 8th கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. ஒரு வெண்டையரம் கொடுத்துட்டாங்க. பட்டதாரிகள், அலுவலர்கள், அரசு ஊழியர்கள் சொல்லிட்டு எந்த சில பட்டதாரிகள் அலுவலர்கள், ஓகேவா, ஆனால் அரசு துறைகளில் வேலை செய்வர்கள் அல்லன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அரசு துறைகளில் வேலை செய்வர்கள் அல்லன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அரசு ஊழியர்கள்னா யாரு? இவங்க தான். அப்ப இவங்க எத்தனை பேர்ல இருக்காங்க பாருங்க. இந்த சியை தூக்குங்க, இந்த எஃப் தூக்குங்க, இந்த எச் தூக்குங்க, இந்த ஜியை தூக்குறீங்க. ஓகேவா? சோ எந்த சில பட்டதாரிகள் அலுவலர்கள். அப்ப பட்டதாரிகளும் அலுவலரும் காமனா இருக்கக்கூடிய இடத்த பாருங்க. இந்த பீன்றவர் ஒன் அண்ட் ஒன்லி பட்டதாரி மட்டும், அப்ப இவரு நமக்கு தேவையில்லை. இந்த ஏன்றவர் ஒன் அண்ட் ஒன்லி ஏ மட்டும், அதாவது அலுவலர் மட்டும், அப்ப அவரே தூக்கிங்க. அப்ப பட்டதாரிக்கும் அலுவலருக்கும் நடுவுக்கு ஒரே ஆள் யாரு? ஈன்றதுதான். சோ அப்ப இந்த கொஸ்டினான சரியான ஆன்சர் இ, அதான் ஆப்ஷன் டி. இ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். ஓகே. சோ இப்ப என்ன சொல்லணும்? 9th கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. மாரத்தான் ஓட்டத்தில் ஓடும் தொலைவு 42.195 கிலோமீட்டர் ஆகும். இந்த தொலைவினை மீட்டரில் கூறுகன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸி.
1 கிலோமீட்டர் நமக்கு என்னன்னு தெரியும், 1000 மீட்டர்னு தெரியும். ஓகே, அப்போ 1 கிலோமீட்டர் பக்கத்துல எத்தனை ஜீரோ ஆட் ஆகுது, 3 ஜீரோ வந்து ஆட் ஆகுது. அப்ப கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 42.195 கிலோமீட்டர்னு கொடுத்தா அங்க என்ன ஆகும், இதே மாதிரி 1 பக்கத்துல 3 ஜீரோ ஆட் ஆகுது. அதே மாதிரி இங்க ஆட் ஆச்சுன்னா என்ன ஆயிடும், இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 ஜீரோ தள்ளிடுச்சு அப்படின்னா 42.195 மீட்டர்னு மாறிடும். ஓகேவா, 1000 மல்டிப்ளை பண்ணும்போது 3 டிஜிட் இந்த பக்கம் வந்துடும். ஓகேவா, அப்போ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். எதுலையுமே டாட்லாம் இருக்கவே கூடாது. ஓகேவா, இதுதான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ என்ன 10th கொஸ்டின் வாங்க, ஒரு 3 டயக்ராம் கொடுத்துட்டு இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் இடத்துல என்ன வரும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஸோ கொஸ்டின் மார்க் பார்த்தீங்கன்னா சென்டர்ல இருக்கு. அப்போ சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த 24 இந்த 30 எப்படி வந்து சொல்லிட்டு நம்ம யோசிக்க போறோம். ஸோ யோசிச்சோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு 12ன்னு வருது, 12 2s are 24 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். அதே லாஜிக் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு 20ன்றது வருது. சோ இங்கேயும் 2ஆல நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வரணும், 40 வரணும். ஆனா வரல. அப்ப நம்ம யோசிச்ச லாஜிக் தப்புன்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிடணும். சோ முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பக்கம் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆட் பண்ண போறோம். சோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்போது 12. இது ரெண்டு பக்கம் என்ன பண்ண போறோம்னா மைனஸ் பண்ண போறோம். சோ மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்போது 4. சோ அப்ப ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும்போது 48. 48 என்ன பண்ணா 24 கிடைக்கும். 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு 24 வருது. அதே மாதிரி பாருங்க, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது 20. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம். சோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது 3. அப்ப ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும் 60 கிடைக்குது. 60 என்ன பண்ணா 30 மாறும், டிவைட் பண்ணா மாறிடும். சோ அப்ப இங்க 2ஆல டிவைட் பண்ணிடும். சரியா, சோ அதே மாதிரி பாருங்க, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா அப்படின்னா நமக்கு 10 கிடைக்கும். இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம். சோ மைனஸ் பண்ணா 6 கிடைக்கும். சோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 60. 60 என்ன பண்ணப்பா அங்க கிடைச்சது எல்லாத்துலயும் டிவைடட் பை 2. அதே மாதிரி இங்க என்ன பண்றோம், டிவைடட் பை 2 போட்டா நமக்கு ஆன்சர் கிடைச்சிட போகுது. சோ ஆன்சர் 30. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா, சோ இது நிறைய பேர் வந்து டைம் வேஸ்ட் ஆச்சுன்னு சொல்லிங்க. ஜஸ்ட் இந்த பக்கம் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிட்டா ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, சோ இப்ப என்ன சம்பளம் 11th கொஸ்டின் கவனிங்க. எக்ஸ் அச்சு மற்றும் எக்ஸ் அச்சுக்கு இணையாக நேர்கோடுகள் சாய்வு கோணம் என்னன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேக்குறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 0 டிகிரி இஸ் த ரைட் ஆன்சர். எப்படி அப்படின்னா, இது நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் வச்சுப்போம், இது நம்ம ஒய் ஆக்சிஸ் வச்சுக்கலாம். சரியா, சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ் அச்சுக்கு இணையாக நேர்கோடு. சோ அப்ப இதுக்கு பேரலா ஒரு கோடு வந்து நமக்கு என்ன ஆயிடும், எக்ஸ் ஈக்குவல் டு சம் ஏன்னு இருக்குன்னு வச்சுப்போமே. சோ இங்க தீட்டாவோட வேல்யூ நமக்கு என்னவா தான் இருக்கும் அப்படின்னா, தீட்டாவோட வேல்யூ நமக்கு 0வா தான் இருக்கும். ஓகேவா, சோ உதாரணத்துக்கு இப்படி இருக்கு, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் இருக்கு அப்படின்னா இப்படி கோடு போட்டா என்ன ஆகும், இந்த இடத்துல நமக்கு 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். அப்ப இந்த இடத்துல எதுவுமே இருக்காது, இதுக்குமான டிகிரி பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. அப்ப தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இது புக்லயே இருக்கு. ஓகே, சோ இப்ப நெக்ஸ்ட் சம்ல போயிடலாம். ஓகே, 12th கொஸ்டின் ஓடிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு இதுக்கான வேல்யூ மிஸ்ஸி நம்பர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வேற சம்மோட கொஸ்டின், இது விட்டுருங்க. ஓகே, போன சம்மோட கொஸ்டின் போட்டிருக்காங்க. இது ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கு, நம்ம கிரேஸ் மார்க் கண்டிப்பா கேட்கலாம். இங்க 72 வரக்கூடாது, 7 மட்டும் தான் வரணும். இந்த 2 வந்து தெரியாம பிரிண்டிங் மிஸ்டேக். ஓகேவா, இந்த 7 எப்படி கண்ணா 15 மாறும், 7 எப்படி கண்ணா 15 மாறும், 7 2s are 14 plus 1 15 மாறுமா. அதே மாதிரி இந்த 15 எப்படி 31 மாறும், 15 into 2 30, 30 plus 1 31 மாறுமா. அப்ப என்ன பண்றாங்க, இதை டபுள் பண்ணி பிளஸ் 1, இதை டபுள் பண்ணி பிளஸ் 1. அப்ப இதை டபுள் பண்ணி பிளஸ் 1 பண்ணுங்க. இதை டபுள் பண்ணா 120, டபுள் பண்ணா நமக்கு என்ன வந்துரு போகுது 240. மிச்சம் எத்தனை இருக்கு 7. 7 டபுள் பண்ணா நமக்கு என்ன வந்துரு போகுது 14. பிளஸ் 1 வந்து ஆட் பண்ணும். ஸோ அப்போ பிளஸ் 1 ஆட் பண்ணுங்க. பிளஸ் 1 ஆட் பண்ணா 5 வருமா. ஸோ அப்போ 5 இருக்க ஒரே ஆப்ஷன் இது, ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா, ஸோ இங்க 5 255 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா, இந்த இடத்துல 2 வந்து வரக்கூடாது, மிஸ்டேக்கே கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ அப்படியே டபுள் பண்ணி பிளஸ் 1, டபுள் பண்ணி பிளஸ் 1. அப்ப 127 டபுள் பண்ணா 255 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ இப்ப என்ன சொல்லணும் 13வது கொஸ்டின் போனீங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, ஒரு நிறுவனத்தின் வெவ்வேறு துறைகளில் வேலை பார்க்கும் பணியாளர்களின் மொத்த எண்ணிக்கை மற்றும் ஆண் பெண் சதவீதம் கொடுக்கப்பட்டது. டேபிள் கொடுத்துருக்காங்க, டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, மொத்த பணியாளர்கள் பெண்கள் ஆண்கள் கொடுத்துட்டு நம்ம கிட்ட என்ன கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா, அனைத்து துறைகளையும் சேர்த்து மொத்தம் எத்தனை பணியாளர்கள் உள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. டைரக்டா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, பணியாளரோட மொத்த எண்ணிக்கை இங்கே கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஜஸ்ட் இதை ஆட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிட போகுது. ஸோ இங்க 0க்கு 0 போட்டு போறோம். ஸோ இங்க ஆட் பண்ணுங்க, 4 2 6, இங்க ஒரு 6 6 9. ஸோ 6 6 12 12 9. ஸோ இப்போ 12 9 கூட்டா நமக்கு என்ன வரும்போது 1
பேலன்ஸ் 1 21. அதாவது அப்ப இங்க யூனிட் டிஜிட் பார்த்தா 1. அப்ப 0 1 லாஸ்ட்ல எண்டிங்ல என்ன இருக்கு பாருங்க, இது வராது இது வராது இது வராது. ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஏன்னா 0 1 மிச்சத்தை ஆட் பண்ணா நமக்கு இங்க 33 தான் வரும். நீங்க வேணா ஆட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு 3310 இருந்தா இதுக்கான சரியான ஆன்சர் ஆகும். ஜஸ்ட் யூனிட் டிஜிட் போட்டாலே வேலை. ஓகே, சோ இப்ப நெக்ஸ்ட் 14வது क्वेश्चन ஓடிங்க. என்ன சொல்ற பாருங்க, கீழ்கண்ட இணை சொற்களை ஏற்ப தொடர்புடைய இணை சொல்லை கண்டறிங்க. ஓகேவா, இங்க காரன் கொடுத்துருக்காங்க, இங்க பெட்ரோல் கொடுத்துருக்காங்க, இங்க தொலைக்காட்சி கொடுத்துட்டு இங்க என்ன வரும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பெட்ரோல் இருந்தாதான் கார் ஓடவே செய்யும், கரெக்டா? அப்ப என்ன பண்ணா டிவி ஓடும்? பேசிக்கான எல்லாருமே தெரிஞ்சது கரண்ட் தேவை. ஓகேவா, ஆப்ஷன் சி மின்சாரம் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா, ஆண்டனா கேலிக்கே ஒளிச்சிட்டு எதுவுமே வராது. அப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் கரண்ட், மின்சாரம் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, சோ இப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन 15th क्वेश्चन ஓடிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, பின்வருவற்றுள் எந்த ஒரு வரைபடம் கம்பி, மரம் மற்றும் கட்டுமான பொருட்களை சரியாக குறிப்பிடுகிறது சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ அப்ப கம்பி, அப்ப மரம், இதெல்லாம் எதுக்குள்ளதான் இருக்கும்? கட்டுமான பொருட்களுக்குள்ளதான் இருக்கும். கட்டுமான பொருட்களால என்ன நம்ம எதை வச்சுதான் செய்ய முடியும்? கம்பி மரத்தை வச்சுதான் செய்ய முடியும். அப்ப இதே மாதிரி கூடிய ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா, சோ இப்ப நெக்ஸ்ட் போயிடலாம். 16வது क्वेश्चन கவனிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, எக்ஸின் 30% என்பது 150 எனில் எக்ஸின் மதிப்பை காண்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ ஒண்ணுமே கிடையாது, எக்ஸ் இன்டூ 30% சொல்லிட்டாங்க. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கா? 150க்கு ஈக்குவலா இருக்கா. சோ அப்ப 30/100 சொல்லிட்டு எழுதலாமா? சோ மல்டிப்ளைனால இந்த எக்ஸை நான் இங்க போட்டுக்கிறேன், ஈக்குவல் டு 150. ஓகேவா, சோ சிம்பிளை பண்ண நமக்கு என்ன வந்துரு போகுது, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், 1 3s are 3, 5 3s are 15. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 100 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா 500 மாறிடும். ஓகேவா, சோ அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, சோ இப்ப நெக்ஸ்ட் ஓகே 17வது क्वेश्चन பாருங்க. என்ன சொல்லுங்க பாருங்க, பின்வரும் எழுத்துக்களில் வலதுபுறத்திலிருந்து 17வது எழுத்தும் வலதுபுறத்திலிருந்து 8வது எழுத்தும் எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகே, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்ன அப்படின்னா, ரெண்டுமே சேமா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சேமா கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா, அதே டிஃப்ரெண்டா கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆட் பண்ணுவோம். அது என்ன சேம் டிஃப்ரெண்ட் அப்படின்னு என்னது அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப ரைட் ரைட்னு கொடுக்குறாங்க, இல்ல லெஃப்ட் லெஃப்ட்னு கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணிடுவோம், இது சேம், அப்ப சப்ட்ராக்ட் பண்ணுவோம். லெஃப்ட் ரைட்டு இல்ல ரைட்டு லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி கொடுக்குறாங்கன்னா அது வந்து டிஃப்ரெண்ட், நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆட் பண்ணுவோம். இங்க நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, வலது வலது சேமா கொடுத்துருக்காங்க. அப்ப சேமா கொடுத்தா என்ன பண்ணும், சப்ட்ராக்ட் பண்ணும். 17ல 8 போச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும்போது 9 வரப்போகுது. சோ வலது சைட்ல இருந்து 9வது லெட்டர் என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. சோ இது நமக்கு லெஃப்ட், இது நமக்கு ரைட், அதாவது இது நமக்கு இடது, இது நமக்கு வலது. அப்ப வலது சைட்ல இருந்து எத்தனாவது 9வது லெட்டர். சோ அப்ப 1 2 3 4 5 6 7 8 9 R is the right answer. ஓகேவா, ஆப்ஷன் A is the right answer. ஓகே, சோ இப்ப நெக்ஸ்ட் ஓகே லாஸ்ட் क्वेश्चन ஓடிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, ஒரு டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தோட செலவினம். ஓகேவா, உட்கட்டமைப்பு, போக்குவரத்து, விளம்பரம் சொல்லிட்டு அதோட கிராஃப் வந்து கொடுத்துட்டு கொஸ்டின் வந்து கேக்குறாங்க. என்ன கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா, உட்கட்டமைப்பும் மற்றும் போக்குவரத்து துறைக்கான செய்யப்பட்ட மொத்த செலவு, ஓகேவா, இது தனியா வச்சுக்கிறாங்க, மற்றும் போக்குவரத்து துறை மற்றும் வரிகளுக்கான செய்யப்பட்ட மொத்த செலவினத்தின் விகிதம் வந்து கேக்குறாங்க. ஓகேவா, ரேஷியோ கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும், உட்கட்டமைப்பும் போக்குவரத்து துறையும் கேக்குறாங்க. ஓகேவா, உட்கட்டமைப்பு இங்க இருக்கு, போக்குவரத்து இங்க இருக்கு. அப்புறம் ரெண்டு சேர்த்துவாங்க, நமக்கு 20 + 12 32.5 ஈஸ்ட். அதுக்கு எதையும் கேக்குறாங்க, இதையும் போக்குவரத்து துறையும் வரி. அப்ப போக்குவரத்து இங்க இருக்கு, வரிகள் வந்து இங்க இருக்கு, சரியா? சோ அப்ப இது ரெண்டுத்தையும் சேர்த்துவாங்க, இது ரெண்டுத்தையும் சேர்த்தா 12 + 10 22.5. அப்ப இதுக்கான ரேஷியோ தான் வந்து கேக்குறாங்க. ஓகேவா, ரெண்டுத்தையும் பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்கு. அப்ப 10ஆல பண்ணா 325 வந்துற போகுது, இங்கேயும் 10ஆல பண்ணா 225 சொல்லிட்டு வந்துற போகுது. ஓகேவா, சரி 5ஆல டிவைட் பண்ணுங்க. 5ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன வந்துற போகுது, 6 5s are 30, பேலன்ஸ் 2 இருக்கும், 5 5s are 25. அந்த மாதிரி இங்க 4 5s are 20, பேலன்ஸ் வந்து 2 இருக்கும், சோ 5 5s are 25. சோ இங்க நமக்கு 5 டேபிள் வச்சு அகைன் 13 வந்துற போகுது, இங்க 9 வந்துடும். ஓகேவா, அப்ப 13:9 அப்படிங்கிற கொஸ்டின் சரியான ஆன்சர். இது கொஸ்டின் பேப்பர்லயே வந்து பிரிண்டிங் மிஸ்டேக் தான். என்ன பண்ணிருக்காங்கன்னா 13:11 கொடுத்துருக்காங்க, நமக்கு எப்படி போடாலும் இது வரவே வராது. சோ அப்ப இங்க நமக்கு என்ன வரணும்னா ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஆனா இங்க 11 வரக்கூடாது, 9 வரும். ஓகேவா,
ஸோ இதோட போலீஸ் எக்ஸாம் இன்னைக்கு நடைபெற்ற போலீஸ் எக்ஸாம் பிசி எக்ஸாம்ல நடைபெற்ற மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ணி எல்லாரும் ஆன்சர் கீ வந்து செக் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்களோ அடுத்து பிசிலுக்கு வந்து ரெடி ஆகுங்க. மார்க் எனக்கு கம்மியா வருது சார், இல்ல கட் ஆஃபுக்கு வருமானு சொல்லிட்டு டவுட்டா இருக்கு சார் அப்படின்னா சொல்லிட்டு ரொம்ப பயப்படாதீங்க. ஹோப் விடாதீங்க, பாத்துக்கலாம், என்ன நடந்தாலும் சொல்லிட்டு பாத்துக்கலாம். அடுத்து வந்து நமக்கு எஸ் எக்ஸாம் இருக்கு, அதை டார்கெட் பண்ணி தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க. ஐயோ எனக்கு வரலையேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காதீங்க. அடுத்துக்கிட்ட நகர் நோக்கி நம்ம சென்றுட்டே தான் இருக்கணும். ஒரே இடத்துல நம்ம தேங்கி நிற்க கூடாது. இது எப்பயுமே நான் சொல்றது, ஓகேவா? ஸோ நீங்க நல்லா எழுதிருக்கீங்கன்னா பிசிக்கல் எக்ஸாம் ரெடி ஆகுங்க. நல்லா எழுதினாலும் பரவாயில்ல, இதை பயிற்சி எடுத்துட்டு அடுத்த எஸ்ஏ எக்ஸாம்ல தட்டி தூக்கணும், ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.